ஆமென் ஸ்தோத்திரம். அதாவது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து 48ஆம் வசனம் பிரியமாயிருந்து அவன் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். அப்போ தியானிக்கிறோம். ஏன்னா இதை தியானிக்கும் போது நாம் கர்த்தருக்கு நேராக மேலே நடப்போம். அப்படி இருக்கும்போது ராஜாக்களுக்கும் கூட கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார். நான் வாழுவேன் இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தொடர் தோல்விகள் நேர்ந்தாலும் நான் வாழுவேன் இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தொடர் தோல்விகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 119ஆம் சங்கீதம் 6ஆம் பாகம் 41ஆம் வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் இங்கே சொல்லப்படுகிறதான வார்த்தை வாவ். வாவ் அப்படின்னு சொன்னால் வாவ்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, வானமும் பூமியும் ஆமென் அது ரெண்டும் என்ன இணைக்கப்படுகிறது. ஹெவன் அண்ட் எர்த் கனெக்டட், ரெண்டும் தொடர்புடையதாய் மாறுகிறது. ஆரம்பத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் பரலோகமே பூமியில் தான் இருந்துச்சுங்கிற மாதிரி, ஏதேன் தோட்டம் பரலோகமே பூமியில் இருந்த மாதிரி, அவரே வந்து உலாவின மாதிரி, அவருடைய எல்லாம் அந்த பரலோகத்தினுடைய சகல மகிமை இருந்துச்சு. இவன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அன்னைக்கு அவனுக்கும் பரலோகத்துக்குள்ள தொடர்பு அற்று போயிடுச்சு. இந்த பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கும் உள்ள தொடர்பு திரும்ப உண்டாவதற்கு தான் இயேசு வந்தார். பார்த்திங்கன்னா அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அந்த தேவதூதர்கள் வந்து பாட்டு பாடும்போது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பரலோகத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் மனுஷனுக்கு சமாதானம். அப்போ அந்த மகிமையும் சமாதானமும், தேவன் மகிமையானவர் பூமிக்கு வந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். மகிமையானவர் தம்முடைய மகிமையை இழந்து பாவ சாயல் உலகத்து வந்தார். பாவ சாயலான மனுஷன் அவன் இயேசுவை விசுவாசித்து அவன் மகிமை பெற்றவனாக பரலோகத்து போகிறார். கனெக்ஷன், இது யாரால ஏற்பட்ட கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவே கனெக்டடாக இருக்கார். எப்படி யாக்கோபு கண்டதான தரிசனத்தில் பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டது போல, இந்த ஏணி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இங்கே பார்க்குறோம், இங்கே என்ன சொல்கிறாங்க, கர்த்தாவே உடைய வாக்கின்படி உமது தயவும் ரட்சிப்பும் எனக்கு வருவது. பரலோகத்திலிருந்து உடைய தயவும் ரட்சிப்பும் வருவதா. நான் இன்னைக்கு எனக்கும் இப்போ பரலோகத்துக்கும் தொடர்பு இல்லை, எனக்கு வந்து என்னை ரட்சியும். என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்வேன், உடைய வசனத்தை நான் நம்பியிருக்கேன். அப்போ நம்மளை கனெக்ட் பண்ணுறது எதுன்னா வசனம் தான் நம்மளை கனெக்ட் பண்ணுது. பரலோகத்துக்கும் பூமிக்கும் நம்மளை கனெக்ட் பண்ண ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவதுன்னா வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணாமல் நம் நடுவில் வாசம் பண்ணினார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறார் 43, சத்திய வசனம் முற்றிலும் வாயை விட்டு நீங்க விடாதீங்க. ஒரு ஜெபம், இப்படி நியாய தீர்ப்புக்கு நான் காத்துட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு நாள் வரும், அது வரைக்கும் வசனத்தை நான் பிடிச்சிக்குவேன். இப்படி வசனத்தை நான் என்றென்றைக்கும் காத்துக்கொள்வேன். உம்முடைய கட்டளையில் நான் ஆராய்கிறபடியால் விசாலத்தில் நடப்பேன். ஒரு நாள் பரலோகத்தில் நடப்பேன், ஜீவனில் ஒரு தேசத்தில் நான் நடப்பேன். விசாலத்தில் நடப்பேன்னா அதனுடைய என்ன அர்த்தம்? இப்போ நான் நடக்கிறதெல்லாம் முள்ளும் குறுக்கும் கோணலும் மாணலுமான வழி. ஆனால் நான் ஒரு நாள் வரும் நேர் வழியில் நான் நடப்பேன். ஒரு நாள் வரும் ஜீவனில் ஒரு தேசத்தில் நடப்பேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் உங்களுடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்கள் முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். நம்முடைய கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். நான் பிரியப்படுற நம்முடைய கற்பனைகளுக்கு நான் கையெடுப்பேன், பிரமாணத்தை நான் தியானிப்பேன். இப்போ நீ எப்போ நமக்கும் பரலோகத்துக்கும் நமக்கும் எப்போ அந்த தொடர்பு ஏற்படும்னா அந்த பின்னாலேருந்து வாங்க 48ஆம் வசனத்தில் நம்முடைய வசனங்களுக்கு பிரியமாக இருக்குது. அதான் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமென் ஸ்தோத்திரம். அதாவது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, 48ஆம் வசனம், பிரியமாயிருந்து அவன் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். அப்போ தியானிக்கிறோம். ஏன்னா இதை தியானிக்கும் போது நாம் கர்த்தருக்கு நேராக மேலே நடப்போம். அப்படி இருக்கும்போது ராஜாக்களுக்கும் கூட கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார். ஸ்தோத்திரம். நாம் அந்த வசனம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ நம்ம விசாலத்தில் நடப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வாவ் அப்படிங்கிற இந்த வார்த்தை எதை குறிக்கிறதுன்னா, நமக்காக ஆமென் ஸ்தோத்திரம் மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தையானவர், இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராயிருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை நாம் பின்பற்றும் போது நாம் பரலோகத்தின் பிரஜைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நடக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். அவருக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 119 6வது பாகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 6வது பாகத்தில் இயேசு கிறிஸ்து நம்மையும் பிதாவையும் இணைக்கும்படியாக ஒரு பாலமாக வந்தார் அப்படிங்கிறத குறிக்கிறதான அந்த வவ் அப்படிங்கிறதான அந்த குறியீடை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அந்த எழுத்தை குறித்து பார்க்குறோம். இதில் அந்த ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறார். கர்த்தாவே உம்முடைய சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் இருந்து நீங்க விடாதையும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நம்முடைய வாயில் எந்த கோபப்பட்ட நேரத்தில் என்ன வார்த்தை வருது, அதுதான் நம்முடைய வாயில் இருக்கிற வார்த்தைன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எப்போவுமே நல்ல வார்த்தைகள், வேத வசனம் நம்முடைய வாயில் இருக்கணும். ஆமாம். நம்முடைய வாயில் பிசாசு என்ன செய்வான், எதையாவது ஒன்று போட்டு நம்முடைய வாயை பரிசுத்தத்திலேருந்து கெடுத்துருவான். நல்ல வேத வசனம் நம்முடைய வாயில் இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருவாராக. இந்த நாளில் நம்ம ஒரு தடவை ஜெபிப்போமோ கர்த்தர் இடத்துல. ஏசப்பா, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேனப்பா, இந்த வேளையிலேயும் உங்களுடையதான வாக்கின்படி ஆமேனப்பா உங்களுடைய தயவும் உங்களுடைய ரட்சிப்பும் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமேனப்பா, எங்களுக்கு அப்பா நீர் ஆமேனப்பா அந்த பிதாவோடு இணையத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அந்த ரட்சிப்பு அப்பா எங்கள் எல்லாத்துக்கும், அகில உலகத்தில் எல்லாத்துக்கும் கிடைக்கும்படி நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடையதான சத்திய வசனம், உம்முடைய வார்த்தை எப்பொழுதும் எங்களுடைய வாயில் அப்பா நன்மையாய் காணப்பட கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த வசனம் எங்கள் வாயை விட்டு நீங்கவே கூடாதப்பா. எப்பொழுதும் உடைய வசனத்தில் கர்த்தாவே நாங்கள் அப்பா கர்த்தாவே அப்பா தாகமாயிருக்க கிருபை தாரும் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய தயவு உம்முடைய ரட்சிப்பு எங்கள் எல்லாருக்கும் நீர் கிடைக்கும்படி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.